சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் என்ஜினில் பழுது ஏற்பட்டதால் கொல்கத்தாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். கடந்த ஜூன் 12ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து 241 பயணிகளுடன் லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கி வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த குஜராத் முன்னாள் முதல்வர் உட்பட 241 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் ஒருவர் மட்டும் உயிர் தப்பினார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது. இதையடுத்து ஹஜ் பயணிகளுடன் லக்னோ வந்த விமானத்தில் தீ விபத்து ஏற்பட்டது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இதனிடையே ஹாங்காங்கில் இருந்து நேற்று டெல்லி வரை இருந்த ஏர் இந்தியா விமானத்தில் கோளாறு ஏற்பட்டது. நடுவானில் பறந்தபோது விமானி தொழில்நுட்ப கோளாறை கண்டறிந்த நிலையில் மீண்டும் விமானத்தை ஹாங்காங்கிற்கு திருப்பி பயணிகளை காப்பாற்றினார். இந்நிலையில் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் பயணிகளுடன் கொல்கத்தா வழியாக மும்பைக்கு ஏர் இந்தியா விமானம் நேற்று புறப்பட்டது. நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தின் 2 என்ஜின்களில் ஒன்றில் பழுது ஏற்பட்டது. இதனையடுத்து என்ஜினில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை விமானி கண்டுபிடித்தார். இது தொடர்பாக தொழில்நுட்ப கோளாறு குறித்து அதிகாரிகளுக்கு விமானி தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு குறித்த நேரத்தில் கொல்கத்தா விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கினார். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நள்ளிரவு 12:45 மணிக்கு கொல்கத்தாவிற்கு வந்த விமானத்தை காலை வரை இயக்க முடியாத சூழல் நிலவி வருகிறது. சுமார் 5 மணி நேரம் காத்திருப்பிற்கு பிறகு விமானத்தில் இருந்து பயணிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். ஏர் இந்தியா விமான விபத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து விமானங்களில் கோளாறு ஏற்படுவதும் வெடிகுண்டு மிரட்டல் விபத்தில் சிக்குவதும் போன்ற நிகழ்வுகள் அரங்கேறி வருவதால் விமான பயணிகள் அச்சமடைந்துள்ளனர்.